கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 15 ருத்ராட்சம் அணியாத யோகங்கர் கதை. சௌனகாதி முனிவர்களே, ருத்ராட்சத்தின் மகிமையை பற்றி கூறும் மற்றொரு வரலாற்றையும் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன், கேட்பீர்களாக. சிந்து தேசத்தில் பூசக்கரம் என்னும் சுபமான ஒரு நகரம் இருக்கிறது. அங்கே சுப்ரதீபன் என்னும் அந்தணன் ஒருவன் வசித்து வந்தான். அவன் முக்கண் பெருமானிடத்தில் அளவு கடந்த பக்தி கொண்டவன். ருத்ராட்ச மாலைகளையே தன் சரீரத்தில் ஆபரணமாக அணிந்திருப்பவன். அவனைப் போலவே அவனுடைய புதல்வர்களும் பேரப்பிள்ளைகளும் மற்றும் அவனைச் சேர்ந்த அனைவரும் ருத்ராட்சத்தையே உடம்புகளில் ஆபரணங்களாக அணிந்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்து வரும் நாளில் சுப்ரதீபன் தன் மனதிற்குள் ஓர் உறுதி செய்து கொண்டான். ருத்ராட்சங்களை அணிந்திருப்பவர்களுக்கு மட்டுமே அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி அணியாதவர்கள் மகா பாபங்களுக்கு ஆளான தெளிவற்ற மனமுடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கவே கூடாது என்று அவன் தன் மனதிற்குள் தீர்மானித்து கொண்டான். அவனுடைய உறுதியை பற்றி கேள்விப்பட்ட யோகங்கர் என்னும் சகல சாஸ்திரங்களினாலும் புலமை பெற்றிருக்கும் சந்நியாசி ஒருவர் அவனுடைய நகரத்திற்கு விரைந்து வந்து அங்குள்ள மற்ற ஜனங்கள் அனைவராலும் போற்றி புகழப்பட்ட நிலையில் தங்கியிருந்தார். அவர் தம் உடம்பில் திவ்ய ஆபரணமும் புண்ணியத்தை தரக்கூடியதுமான ருத்ராட்சத்தை மட்டும் எப்போதும் தரிப்பதே இல்லை. அதை தெரிந்து கொண்ட புத்தி சாதுரியம் மிகுந்த சுப்ரதீபனும் அந்த யோகியை ஆதரித்து அவருக்கு அன்னதானம் அளிக்கவில்லை. இப்படியே சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் யோகங்கர் என்னும் அந்த சந்நியாசி பெருத்த கோபம் அடைந்தவராக மற்ற வீடுகளில் பிக்ஷை வாங்கி கொண்டே வருவது போல் வந்து சுப்ரதீபனுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றார். அவர் அங்கு வந்திருப்பதை உணர்ந்து கொண்டும் அதை உணராதவர்கள் போலவே அந்த வீட்டிலுள்ள அனைவரும் அவரை வரவேற்று உபசரிக்காமல் சும்மா இருந்து விட்டார்கள். கடைசியில் சுப்ரதீபன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்து, யோகியே, நீர் எதற்காக என் வீட்டை நாடி வந்திருக்கிறீர்? உமக்கு என் வீட்டில் பிக்ஷை அளிக்கப்பட மாட்டாது. உடனே இங்கிருந்து திரும்பிச் சென்றுவிடும். உமது இஷ்டம் போல் மற்ற வீடுகளில் பிக்ஷை கேட்டு பெற்றுக்கொள்ளும். என்னுடைய வீட்டில் ருத்ராட்சத்தை அணிந்தவர்களுக்கு மட்டுமே அன்னம் இடுவது வழக்கமேயன்றி உம்மைப் போல் ருத்ராட்சம் தரிக்காத மற்றவர்களுக்கு பிச்சை கொடுப்பதே இல்லை. அந்தண சிரேஷ்டரே, சகல பாபங்களையும் போக்கக்கூடிய ருத்ராட்சத்தை நீர் உடம்பில் அணிந்து கொள்ளவில்லை. அதனால் உம்முடன் பேசவே எனக்கு பிடிக்கவில்லை. இனியும் என் கண் முன்னால் வீணாக நின்று கொண்டிருக்காமல் சீக்கிரமாக இங்கிருந்து போய்விடும் என்று கூறினான். அவ்வார்த்தைகளை கேட்டதும் யோகிக்கு அளவு கடந்த கோபம் உண்டாகிவிட்டது. அவர் சுப்ரதீபனை நோக்கி கடுமையான வார்த்தைகளை அள்ளி வீசினார். அவற்றை கேட்டதும் சுப்ரதீபனின் புத்திரர்கள் பெரிதும் ஆத்திரமடைந்து துர்க்குணம் படைத்த அந்த சந்நியாசியை அவருடைய தடியாலேயே வீட்டு வாசற்படியிலிருந்து தள்ளி விரட்டினார்கள். அதனால் கோபமடைந்த சந்நியாசி
அந்த நாட்டு அரசனான சாலங்கராஜனிடம் விரைந்து சென்று அவனிடத்தில் நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் தெரிவித்தார். அவற்றையெல்லாம் விவரமாக கேட்ட அரசனும் அப்போதே தன்னுடைய தூதர்களை அனுப்பி சுப்ரதீபனை தன் முன்னிலையில் அழைத்து வரச் செய்தான். சுப்ரதீபனும் அரசனின் கட்டளைப்படி அங்கு வந்ததும் அவனை நோக்கி அரசன், அந்தண சிரேஷ்டரே, வீட்டிற்கு பிக்ஷை கேட்டு வந்த இந்த சந்நியாசியை அவருக்கு பிக்ஷை ஏதும் கொடுக்காமல் பலவந்தமாக தடியால் விரட்டி தள்ளினீரே, அது நியாயமான செய்கையா? மேலும் புத்திரர்கள் வேறு அவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார்கள். அது மிகவும் அநியாயமாகும் என்று கூறினான். அரசனே, ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளாத துறவி தன்மையே கிடையாது. ஏனென்றால் சகல ஆசிரமங்களுக்கும் ருத்ராட்சம் தரிப்பது ஒன்றே முக்கியமான சிறப்பு வாய்ந்த அம்சமாக விளங்குகிறது. ருத்ராட்சத்தை தரித்து கொள்ளாமல் வெறும் ஞானத்தால் மட்டும் ஒருவன் மோட்சத்தை அடைந்துவிட முடியாது என்று 4 வேதங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நான் என் மனதிற்குள் ஒரு தீர்மானமும் செய்து வைத்திருக்கின்றேன். ருத்ராட்சம் அணிந்த புண்ணியசாலிகளுக்கு மட்டுமே நான் அன்னதானம் செய்கிறேன். அரசனே, ருத்ராட்சத்தை தரிப்பவர் யாராக இருந்தாலும் அவரே வணங்கி வழிபட தகுந்தவர். அவரே தர்மாத்மா. அப்படியில்லாமல் மற்ற ஆடம்பர அணிகலன்களை அணிந்த படாடோபக்காரர்களுக்கு நான் பிக்ஷை போடுவதே கிடையாது. அப்படிப்பட்ட பாபியானவன் ஆசிரமங்களில் மேன்மையானவனாக இருந்தாலும் அவன் வணங்கத் தகுந்தவனல்ல என்றான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.